ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை பாத்திரம்லாம் வந்து தேய்க்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ தான் தேய்ச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளது புதுசு போலவும் இருக்காது. கை வலிக்கு ரொம்ப தேய்க்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீதாம்பரி பவுடர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சபினா, புளி, லெமன் இதெல்லாம் வச்சு நம்ம தேய்ச்சா கூடமே அந்த அளவுக்கு வந்து நமக்கு நம்ம தேய்க்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசு போலலாம் வராது. ஓரளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 பொருள் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே நீங்கள் புதுசு போல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா இருக்குல்ல, நம்ம சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதால் 3/4 குண்டான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நான் வந்து ஃபுல்லாக பிடிச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா லைசால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூடியால் 2 மூடி நான் லைசால் ஊற்றிக்கிட்டேன். உங்ககிட்ட விம் ஜெல் இருந்துச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடி அளவுக்கு கொஞ்சமாக வந்து விம் ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து லெமன் வந்து ஒரு 5 லெமன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அந்த லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமன் தோல் இருக்குது அதையுமே வந்து அதிலே நான் போட்டுக்கிட்டேன். அப்படின்னா நீங்கள் லெமன் புழிஞ்சு நீங்கள் லெமன் சாதம் ஏதாவது செஞ்ச லெமன் இருக்கும் இல்லையா, புழிஞ்சி அந்த லெமனுமே இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே முழுகி இருக்கணும், மேலே தண்ணி இருக்கணும். அது முழுகாத அளவுக்கு இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஆகும். மேலே முழுகாமல் இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பாக பிரைட் ஆகாது. நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து இது மாதிரி கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு நல்லா இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் வச்சுருந்தாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா நீங்கள் காலையில் இந்த மாதிரி கொதிக்க வச்சிட்டிங்க, ஈவினிங் எடுத்து தேய்ச்சிங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு புது பூஜை பாத்திரம் மாதிரி சூப்பராக அப்படியே தகன்னு பார்த்தீங்கன்னா தங்க மாதிரி உங்களுக்கு இது மின்னும். பாருங்கள், உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லைட்டாக தண்ணி படலை, அதனால் வேறு கலராக இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புது பாத்திரம் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இது பார்க்கும்போதே வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இது எவ்வளோ கரியாக இருக்குது. நான் கையால் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு எல்லாமே நல்லா போயிடும். தண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆறுனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தான் நான் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் வந்து சூடாக இருக்கும்போதே கை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஆறுனதுக்கப்புறமா நார்மலாக பாத்திரம் தேய்ப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை தேய்க்கிறேன். இதை தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள், நான் நார்மலாக வந்து நம்ம பாத்திரம் கழுவுற மாதிரி தான் கழுவுறேன். ரொம்ப நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்ம பூஜை பாத்திரம்லாம் ரொம்ப வந்து அவங்க ரொம்ப எண்ணெயாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எண்ணெயாக இருக்கிறதுனால ரொம்ப நம்ம தேய்ச்சி கழுவுவோம். அந்த மாதிரிலாம் தேய்க்க தேவையில்லை. ரொம்ப நார்மலாக பாத்திரம் தேய்க்கிற மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜை பாத்திரம் புதுசு போல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் புது பூஜை பாத்திரமே வாங்க தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும், புதுசாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ஃபுல்லாக உங்களுக்கு தேய்ச்சிட்டு கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விடாமல் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம வந்து கீழே ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் அந்த தண்ணி நமக்கு யூஸ் இல்லை. நல்லா தேய்ச்சிட்டு அதை கழுவிட்டு உங்களுக்கு பூஜை பாத்திரத்தெலாம் காமிக்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணை உங்களாலே நம்ப முடியாது, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசு மாதிரியே இருக்கும். அப்படியே வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் மறக்காமல் பார்த்து கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ டு ஆல். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.